ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பிசினஸஸ் எப்படி நடக்குது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகே. ப்ரீவியஸ் வீடியோல நம்ம டைம் மேனேஜ்மெண்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கறத ஒரு இண்டிவிஜுவல் லைஃப்லயும் சரி, ஒரு பிசினஸ் உடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லயும் சரி, எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத நம்ம பார்த்திருந்தோம். இந்த வீடியோல நம்ம ஒரு பிராக்டிக்கல் டெமோ பார்க்க போறோம். எப்படி இன்னைக்கு இருக்கிற பிசினஸஸ்லாம் நடக்குது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகே. லெட் us start this video with a small use case first. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டேன்னா, உங்களுக்கு சேல்ஸ் ஃபோர்ஸ் பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? அண்ட் சேல்ஸ் ஃபோர்ஸ்ல உங்க கெரியரை ஸ்டார்ட் பண்ணணும்னு ஏன் முடிவு பண்ணீங்கன்னு நான் கொஸ்டின் கேட்டா, உங்களுடைய ஆன்சர் என்னவா இருக்கும்? ஸோ உங்க எல்லாருக்குமே வேரியஸ் ஆன்சர்ஸ் இருக்கலாம். ரைட். உங்க ஃப்ரெண்ட் நல்ல ஒரு சேல்ஸ் ஃபோர்ஸ் கோர்ஸ் முடிச்சுட்டு கெரியர்ல ஷைன் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அதை பார்த்து நீங்க இன்ஸ்பயர் ஆகி நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம் கெரியரை. இல்ல நீங்க நிறைய கிரேட் பீப்புள் சேல்ஸ் ஃபோர்ஸ் ப்ரொஃபஷனலா இருக்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்களுமே உங்க கெரியரை சேல்ஸ் ஃபோர்ஸ் ப்ரொஃபஷனலா ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சிருக்கலாம். ஸோ நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். ரைட். ஸோ எதனால நீங்க ஏஜி ஸ்கில் டெவலப்மெண்ட்ல சேல்ஸ் ஃபோர்ஸ் ட்ரைனிங் எடுக்கணும்னு முடிவு பண்ணீங்க? ஸோ இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சரை நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு யூஸ் கேஸா பார்க்க போறோம். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இவர் பேர் மிஸ்டர் தேவ். இவர் ஒரு சேல்ஸ் ஃபோர்ஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாரு. பிகாஸ் அவருக்கு ரொம்ப ஆசை சேல்ஸ் ஃபோர்ஸ் ப்ரொஃபஷனல் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அவருக்கு. ஸோ அவர் சேல்ஸ் ஃபோர்ஸ் கத்துக்கணும்னு ஆசைப்படுறாரு. பட் கத்துக்கணும்னா அவருக்கு ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ல கத்துக்கணும்னு முடிவு பண்றாரு. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்றாரு, தேடுறாரு. எந்த ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ல நம்ம கத்துக்கிறதுன்னு தேடும் போது அவருக்கு நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ் உடைய நேம்ஸ்லாம் கிடைக்குது. த்ரூ த வேரியஸ் சேனல்ஸ்ல இருந்து தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ அதுல அவருக்கு ரொம்ப பிடிச்சு ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்கு. ஸோ அது எஜிஸ்கல் டெவலப்மெண்ட் உடைய சில வீடியோஸை அவர் யூடியூப்ல பார்த்துட்டு அவர் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி ஓகே நம்ம இந்த இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணலாம்னு முடிவு பண்றாரு. முடிவு பண்ணதுக்கு அப்புறமா அவருக்கு நிறைய டவுட்ஸ் வருது மைண்ட்ல. இங்க எப்படி ஜாயின் பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் இங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ்லாம் இருக்கா அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் அவர் மைண்ட்ல இருக்கு. ஓகே. ஸோ அவருக்கு இந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்றதுக்கு அவர் என்ன பண்றாரு, அவர் ஏஜி ஸ்கில் டெவலப்மெண்ட் உடைய அஃபீஷியல் வெப் பேஜுக்கு போறாரு. அங்க அவருக்கு ஈஸியா ஆக்சஸ் பண்ற மாதிரி என்கொயரி பண்றதுக்கு ஒரு பட்டன் இருக்கு. ஸோ அவர் என்ன பண்றாரு, இந்த பட்டனை கிளிக் பண்ணி ஒரு என்கொயரி ஃபார்ம் ஒன்று சப்மிட் பண்றாரு. தேவுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் ஏஜி ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகே. நம்ம என்ன பண்ணலாம்னா இதை ஒரு ப்ராக்டிக்கலா நம்மளும் செஞ்சு பார்க்கலாம். ஓகே. ஸோ எப்படி ரெஸ்பான்சஸ் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ லெட் அஸ் கிளிக் திஸ் என்கொயரி ஃபார்ம். ஸோ இங்க நான் தேவன் கொடுக்குறேன் நேம் அண்ட் ஐ எம் கிவிங் அஸ் இமெயில் அண்ட் ஃபோன் நம்பர். ஸோ டெமோ பர்பஸ்க்காக நான் என்னுடைய இமெயில் ஐடியா கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இதே நம்பர் எங்கேயும் காப்பி பேஸ்ட் பண்றேன். அண்ட் ஆல் தி நெசசரி இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க என்கொயரி பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கு. இவங்க வெப் பேஜ்லேயே நம்ம என்ன பண்றோம், வி ஆர் கிவிங் ஆல் தி இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே. ஸோ ஐ எம் டைப்பிங் ஆல் தி இன்ஃபர்மேஷன்ஸ் ஹியர். அண்ட் ஆன்லைன் அண்ட் ஃபுல் கோர்ஸ். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ எப்போ உங்களுக்கு இந்த சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் எப்போ கால் பண்ணும் அப்படிங்கிறத உங்ககிட்ட இருந்தே ப்ரிஃபர்ட் டைமும் வாங்கிக்கிறாங்க. ஸோ வி ஆர் கிவிங் த டைம் அண்ட் ஐ எம் கோயிங் டு கிவ் திஸ் ரீகேப்சா. ஓகே. ஸோ நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்தாச்சு. நம்ம என்ன பண்ணலாம் இப்போ, வி வில் ஜஸ்ட் கிளிக் த சப்மிட் பட்டன். ஸோ உடனே எனக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு அக்னாலஜ்மெண்ட் வருது. அண்ட் என்ன சொல்றாங்கன்னா கைண்ட்லி செக் யூர் ரெஜிஸ்டர்ட் இமெயில் டு கம்ப்ளீட் யூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வருது.
ஸோ ஐ எம் ஆக்சுவலி கோயிங் பேக் டு த இமெயில். இங்க பாத்தீங்கன்னா இம்மீடியட்டா எனக்கு வந்து இமெயில் வந்திருக்கு. என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா எனக்கு வந்து ஒரு பர்சனலைஸ்ட் இமெயில். ஸோ நான் கேட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த இமெயில் இருக்கான்னு பார்க்கலாம். நான் ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் இருக்கான்னு கேட்டிருந்தேன். அதுக்கு எனக்கு குவிக்காக ஆன்சர் கிடைச்சிருச்சு. அண்ட் இங்கே ஒரு ப்ராக்சர் இருக்கு. ஐ திங்க் ஐ ஹாவ் டு டவுன்லோட் திஸ். இதில் வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து ஃபீ ஸ்ட்ரக்சர் பற்றின இன்ஃபர்மேஷன் இருக்க போகுது. அண்ட் யாரை நான் வந்து காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனுமே எனக்கு வந்து இங்கே இமீடியட்டாக கிடைச்சிருச்சு. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் குவிக்காக நான் வந்து என்கொயரி சப்மிட் பண்ண உடனே ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் எனக்கு வந்து ஒரு இமெயில் வந்து எனக்கு வந்துருச்சு. ஓகே, என்னுடைய என்கொயரிக்கு ரெஸ்பான்ஸ் வந்து குவிக்கா கிடைச்சிருச்சு. இப்போ தேவ் என்ன பண்ண போறாரு? ஹீ ரிசீவ்ட் அக்னாலஜ்மெண்ட் மெயில். இப்போ அவருக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருச்சு. ஹீ சாட்டிஸ்ஃபைட், அவருக்கு வந்து எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. ஸோ ஹீ இஸ் ட்ரைங் டு ஜாயின் த கோர்ஸ். ஓகே, ஜாயினும் பண்ணிடுறாரு. ஓகே, இப்போ ஏஜேஸ்டில அவர் ஒரு ட்ரெயினியா ஜாயின் பண்ணிடுறாரு. ஓகேயா? இப்போ இந்த ஹோல் ப்ராசஸையும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்கு தேவ் எடுத்துக்கிட்ட ஸ்டெப்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு என்கொயரி ஃபார்ம் சப்மிட் பண்ணாரு அண்ட் ஹி காட் த ரெஸ்பான்ஸ் இமீடியட்லி அண்ட் உடனே அவர் இந்த கோர்ஸ்லயுமே ஜாயின் பண்ணிக்கிறாரு. ஓகேயா? இப்போ நீங்க இந்த வீடியோஸ், இப்போ இந்த ஸ்லைட்ஸை ஃபுல்லா நீங்க வந்து ஒரு ட்ரெயினி வியூ பாயிண்ட்ல பார்த்துருக்கீங்க. எனக்கு ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு ஆசை. நான் அந்த பர்டிகுலர் வெப் பேஜுக்கு போறேன். நான் வந்து என்கொயரி வந்து ஃபில் பண்றேன். எனக்கு ரெஸ்பான்ஸ் இமீடியட்டா கிடைச்சிருச்சு. இங்க எங்கேயுமே நமக்கு வந்து டைம் லாகிங்கே கிடையாது. ஓகே, ஸோ இந்த கான்செப்டை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்ம அடுத்து வந்து என்ன பண்ண போறோம்னா இன்னொரு யூஸ் கேஸ் பார்க்க போறோம். ஓகேயா? இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், டுவோர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த வீடியோல ஒரு சில டிஸ்கஷன்ஸ் பண்ண போறோம். ஸோ இந்த யூஸ் கேஸ் ஐ ஹோப் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச யூஸ் கேஸ் தான். நெக்ஸ்ட் நான் பார்க்க போறது வந்து இன்னொரு யூஸ் கேஸ். ஓகே, ஸோ இந்த யூஸ் கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு புது கார் வாங்கணும்னு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே, லெட் அஸ் டேக் திஸ் வித் அன் எக்ஸாம்பிள். லைக் இவங்க தான் வந்து பிரீத்தி அண்ட் இவங்க வந்து ஷி வாண்ட்ஸ் டு பை அ நியூ கார். ஓகே, ஸோ இவங்க நியூ கார் வாங்கணும்னு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ உடனே என்ன பண்றாங்க, இவங்களுக்கு வந்து எப்படி ப்ரொசீட் பண்றதுன்னு தெரியல. பட் அவங்க வந்து ஷி காட் இம்ப்ரெஸ்ட் ஆர் எக்ஸைட்டட். நிறைய கார் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு சில பிராண்ட் கார்ஸ் பிடிச்சிருக்கு. அதுல ஷீ இஸ் சூசிங் ஒன் பர்டிகுலர் பிராண்ட். ஓகே, ஒரு பர்டிகுலர் பிராண்ட் அவங்க ஃபேவரட் பிராண்ட் காரை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்றதுக்காக வந்து ஷீ இஸ் ஆக்சுவலி பிளானிங். ஓகே, ஸோ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு அப்புறமா நம்ம வந்து காரை பர்ச்சேஸ் பண்ணலான்னு ஷீ இஸ் பிளானிங். இப்போ என்ன பண்றாங்க அவங்களுமே, ஷீ இஸ் நாட் வேஸ்டிங் ஹர் டைம். என்ன பண்றாங்க, டைரக்டா அந்த பிடிச்ச கார் பிராண்ட்ல போயிட்டு ஷீ இஸ் ஆக்சுவலி புக்கிங் அ டெஸ்ட் டிரைவ். ஸோ ஷீ இஸ் ஆக்சுவலி பிளானிங் டு டூ அ டெஸ்ட் டிரைவ். ஸோ டெஸ்ட் டிரைவ் பண்ணிட்டு அவங்க வந்து கார் வந்து புக் பண்ணலாம் அப்படின்ற பிளான்ல இருக்காங்க. ஸோ என்ன பண்றாங்க அவங்க ஆப்வியஸா வந்துட்டு அந்த பர்டிகுலர் வெப் பேஜ்க்கு வந்து ஷீ இஸ் கோயிங். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நம்மளும் இதை சேர்ந்து பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்றேன், ஹோண்டா கார் அப்படிங்கிற வெப் பேஜ் ஓபன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஏதாவது ஒரு காரோடைய டெஸ்ட் டிரைவ் நம்ம புக் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஜஸ்லேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து புக் டெஸ்ட் டிரைவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஸோ நான் வந்து ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு ஐ எம் கோயிங் டு கிவ் த இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ நான் பிரீத்தினே கொடுக்குறேன் அண்ட் மெயில் ஐடியும் கொடுக்குறேன் அண்ட் இமெயில் ஐடி கொடுக்குறேன். ஓகே, அண்ட் வெரிஃபை கொடுக்குறேன். ஓகே, ஐ திங்க் ஐ ஹாவ் டு கெட் அ ஓடிபி. ஸோ எனக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கு. ஸோ ஐ எம் ஆக்சுவலி கிளிக்கிங் திஸ். ஸோ ஒன்ஸ் கொடுத்ததுமே என்கிட்ட லொக்கேஷன் இட்ஸ் ஆஸ்கிங் த லொக்கேஷன். ஸோ ஐம் கிவிங் ஆல் தி இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, ஸோ கொடுத்துட்டுனீங்கன்னா உங்களுக்கு வந்து யுல் பி ஏபிள் டு கெட் ஆல் தீஸ் திங்ஸ் அண்ட் எஸ். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா சூஸ் த ப்ரிஃபர்ட் டைம் ஸ்லாட்ன்ற கொஷனும் கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நமக்கு எப்போ டெஸ்ட் ட்ரைவ் வந்து பண்ணணுமோ அந்த டைமிங்கை நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், டைமிங் சூஸ் பண்ணுறேன், டே டைமிங் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சூஸ் பண்ணிட்டு ஐம் கோயிங் டு சப்மிட் திஸ். ஓகேயா? ஸோ காருடைய டெஸ்ட் ட்ரைவ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம், ஒரு பேஜ்ல போயிட்டு we are actually booking a test drive. ஸோ தட்ஸ் இட். ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு மெயில் சாரி மெசேஜ் வந்துருச்சு, அக்னாலஜ்மெண்ட் வந்துருச்சு. ஈவன் ஐ எம் ரிசீவிங் அ
எஸ்எம்எஸ் ஆல்சோ. ஓகே, ஸோ எனக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சு அண்ட் ஒரு ஆத்தரைஸ்டு டீலர் வில் ரீச் அவுட் டு யூ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மெசேஜும் கொடுத்துருக்காங்க. ஓகேயா? ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கார் பர்ச்சேஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணோடனே எனக்கு எவ்வளோ ஈஸியா வந்து ஒரு பிசினஸை காண்டாக்ட் பண்ண முடியுது, அந்த பிசினஸ்ல இருந்து எனக்கு எப்படி ஈஸியா ரிப்ளை வருது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, அண்ட் ஐ ஹவ் புக் த டெஸ்ட் டிரைவ். இப்போ இங்க என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, பிரீத்திக்கு வந்து புக் பண்ணதுக்கு அப்புறமா ஷீ ஆக்சுவலி ரிசீவ்ட் அக்னாலஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட். ஓகே, அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ கோயிங் டு கெட் அ கால். ஸோ கண்டிப்பா அந்த கம்பெனில இருந்து ஒரு கால் பேக் வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் பண்ண போறாரு அண்ட் டெஸ்ட் டிரைவை கன்ஃபார்ம் பண்ண போறாரு. ஓகேயா? ஸோ இந்த சீக்வன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஷீ இஸ் ஆக்சுவலி சாட்டிஸ்ஃபைட். இவங்களுக்குமே வந்து ரொம்ப ஹை சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. பிகாஸ் அவங்களுடைய என்கொயரிஸ் வந்து இம்மீடியட்டா வந்து ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருச்சு. ஓகேயா? ஸோ இப்போ என்ன ஆகுது, அவங்களுக்கு கார் பிடிக்குது டெஸ்ட் ட்ரைவ் பண்ணதுக்கு அப்புறமா, அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ பிகமிங் அ ஓனர் ஆஃப் த கார். ஸோ காரை வந்து அவங்க பர்ச்சேஸும் பண்ணிடுறாங்க. ஓகேயா? இது வந்து பிரீத்தியுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பையிங் அ கார். ப்ரீவியஸ் சினாரியோல வந்துட்டு தேவ் உடைய என்ன பார்த்தோம், நம்ம தேவுடைய கோர்ஸ் ஜாயினிங், ஏஜிஎஸ்டி கோர்ஸ் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற பர்டிகுலர் ஒரு யூஸ் கேஸ் பார்த்துருந்தோம். இப்போ இவங்க ரெண்டு பேர்லயுமே நீங்க பாத்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா வந்து ஒரு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இங்க கிடைக்குது. எதனாலன்னு பாத்தீங்கன்னா, த வே எப்படி வந்து ஒரு பிசினஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்றாங்க, அதை பொறுத்து அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. ஓகேயா? த சர்வீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து தேர் வெரி ஹாப்பி வித் தட். ஸோ அவங்க உடனே வந்து அந்த கம்பெனி மேல ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வந்து தேர் பர்ச்சேசிங் த ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ். ஓகேயா? இப்போ நீங்க பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ பிரீத்தியா இருக்கலாம், இல்ல வந்து தேவா இருக்கலாம், ஸோ ஹூவர் இட் மைட் பி. ஓகே, இவங்களுடைய என்கொயரிஸ் வந்து ஒரு கம்பெனிக்குள்ள போனதுக்கு அப்புறமா இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன நடக்குதுன்னு பார்க்க போறோம். ஓகே, ஸோ இட் மைட் பி அ தேவ் ஆர் பிரீத்தி, யாரா இருந்தாலும் அவங்க ஒரு என்கொயரி சப்மிட் பண்றாங்க அப்படின்னா அது கண்டிப்பா அந்த கம்பெனிக்கு போகுது. இட் மைட் பி ஏஜிஎஸ்டி ஆர் இட் மைட் பி அ கார் கம்பெனி. ஏதோ ஒரு கம்பெனிக்கு இவங்க என்கொயரி வந்து ரீச் ஆகுது. ஓகேயா? ரீச் ஆனதுக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஒரு பேக் எண்ட்ல ஒரு சில ப்ராசஸ் நடக்குது. அதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த என்கொயரி இந்த கம்பெனிஸை ரீச் பண்ணதுக்கு அப்புறமா அங்க கண்டிப்பா ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து இந்த என்கொயரியை வந்து ரிசீவ் பண்ணுவாரு. கரெக்டா? ஸோ இந்த என்கொயரியை வந்து அவர் வந்து ரிசீவ் பண்ண போறாரு. ஓகே, ஸோ இவருடைய ஜாப் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெஸ்பாண்ட் பண்ணணும் அவரு. ஓகே, ஸோ இப்போ ஒரு என்கொயரி வருது அப்படின்னா அவருக்கு 5 நிமிஷம் ஆகுது அந்த என்கொயரிக்கு ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கு. மேனுவலா பண்றாருன்னே எடுத்துக்கோமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மெயிலுக்கு போறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தேவுடைய என்கொயரிக்கு நான் ரிப்ளை பண்ணணும் மேனுவலானா, நான் வந்து கம்போஸ் கிளிக் பண்ணி இங்க கொடுத்துருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் டைப் பண்ணி ஐ ஹாவ் டு சென்ட் அ ரிப்ளை. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு இதை பண்றதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆக போகுது. ஓகேயா? ஸோ ஒரு என்கொயரிக்கு இஃப் இட் டேக்ஸ் 5 மினிட்ஸ், பட் எப்பயுமே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், ஒரு பிசினஸுக்கு ஒரு என்கொயரி தான் வரும்ன்றது இல்ல. ஓகேயா? ஸோ ஒரு நாளைக்கு வந்து நிறைய என்கொயரிஸ் வர சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ இப்ப பாருங்க, ஒருவேளை இந்த பிசினஸ்ல இவருக்கு ஒரு நாளைக்கு 500 என்கொயரிஸ் வருதுன்னு வச்சுக்கோமே. 500 என்கொயரிஸ் வருதுன்னா சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்றத நம்மளால வந்து யோசிச்சே பார்க்க முடியல. பிகாஸ் ஒரு என்கொயரிக்கு அவருக்கு 5 மினிட்ஸ் ஆகுது. 500 என்கொயரிஸுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அவர் ரிப்ளை பண்றதுக்குன்றத நம்ம கால்குலேட் பண்ணோம்னா இட்ஸ் கோயிங் பி அ ஷாக்கிங் அவுட்புட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கால்குலேட்டர்ல போயிட்டு ஒரு என்கொயரிக்கு 5 மினிட்ஸ் ஆகுது அப்படின்ற போது 500 என்கொயரிஸ்க்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? 2500 மினிட்ஸ் ஆகுது. ஓகேயா? இதை நீங்க டிவைடட் பை 60 பண்ணீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவருக்கு 41 ஹார்ஸ் ஆஃப் டைம் தேவைப்படுது 500 என்கொயரிஸ்க்கு வந்து ரிப்ளை பண்றதுக்கு. ஸோ ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் 500 என்கொயரிஸ்க்கு வந்து ரிப்ளை பண்றதுக்கு 41 ஹார்ஸ் வந்து தேவைப்படுது. இட்ஸ் த ஹையஸ்ட் டைம், ரைட்? இப்போ நீங்க இதுக்கு எப்படி சொல்யூஷன் கொடுப்பீங்க இந்த பிசினஸ்க்கு? ஸோ யூ மைட் ஹாவ் அன் ஆன்சர் லைக், ஏன் வந்து நிறைய சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணிக்கலாமே, நீங்க வந்து அப்படி ஒரு ஆன்சர் யோசிச்சீங்க, அப்படி ஒரு சொல்யூஷன் யோசிச்சீங்கன்னா ஓகே. ஸோ அப்படி யோசிச்சா கூட ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து இந்த பிசினஸ் கூட்டுறாங்கன்னு வச்சுக்கோமே. ஒரு 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோமே. ஒரு 5 பேரு இந்த என்கொயரிஸ் எல்லாத்தையும் இன்புட்டா வாங்கி ரெஸ்பான்ஸ் கொடுக்க போறாங்க.
ஓகே. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு 100 என்கொயரிஸை வந்து ஹேண்டில் பண்றாருன்னு வச்சுக்குவோம். 100 என்கொயரிஸ் வந்து ஹேண்டில் பண்றாங்க. ஓகே. ஸோ அப்ப இப்போ இவங்களுக்குலாம் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு டைம் எடுக்கும்னு நினைக்கிறீங்க? 100 என்கொயரிஸ்க்கு ஒரு என்கொயரிக்கு 5 மினிட்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ 100 என்கொயரிஸுக்கு அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஆல்மோஸ்ட் 8 hours ஆஃப் டைம் வந்து எடுத்துக்க முடியுது. நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு இண்டிவிஜுவலுடைய ப்ரொடக்டிவான டைம நானு 8 மணி நேரம் ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு மட்டுமே யூஸ் பண்றேன் அப்படின்னா, என்னுடைய பிசினஸ் வந்து எப்படி க்ரோ ஆகும்? இங்க நான் வந்து டைம வேஸ்ட் பண்றேன் ஃபர்ஸ்ட். என்னுடைய இண்டிவிஜுவல் எம்ப்ளாயீஸ் உடைய டைமும் வேஸ்ட் ஆகுது. அந்த மாதிரி ஒரு ரிசோர்ஸையுமே நான் வேஸ்ட் பண்றேன். ஹியூமன் ரிசோர்ஸையுமே நான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஏற்கனவே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வீடியோலயே பார்த்துருக்கோம். எது நம்ம கிட்ட இருக்கிற காஸ்ட்லியான, எக்ஸ்பென்சிவான திங்குன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆக்சுவலி த டைம்ன்னு பார்த்துருக்கோம். கரெக்ட்டா? இப்போ நான் இந்த 5 பேருடைய டைமையுமே நான் வந்து என்ன பண்றேன்? வேஸ்ட் பண்றேன். பிகாஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து 8 மணி நேரம் தான் இவங்க வொர்க் டைம்ன்னு வச்சுக்கோங்களேன். 1 டேக்கு இவங்க 8 ஹார்ஸ் தான் வொர்க் பண்றாங்கன்னா, 1 டே ஃபுல்லா இவங்க ரெஸ்பான்ஸ் மட்டும் தான் குடுக்க போறாங்க. அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி அ வேஸ்ட் ஆஃப் டைம். கரெக்ட்டா? வந்து இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். இந்த ப்ரொடக்டிவான டைம நான் வந்து என்னுடைய பிசினஸ்ல வேற ஒரு முக்கியமான விஷயங்கள்ல வந்து இன்வெஸ்ட் பண்றேன்ற போது, எனக்கு வந்து கண்டிப்பா என் பிசினஸ்க்கு குரோத் இருக்க போகுது. இன்ஸ்டெட் ஆஃப் வந்து ஒரே மாரியான ரெஸ்பான்ஸ் குடுக்குறதுக்கு. இப்ப நீங்க இங்க பார்த்தீங்கன்னா, இந்த 100 ரெஸ்பான்ஸ் இவங்க குடுக்க போறாங்கன்னா, 100மே வந்து இட்ஸ் கோயிங் பி ஒரே மாரி ரெஸ்பான்ஸ் தான். கரெக்ட்டா? ஸோ இந்த மாதிரி டைம் மேனேஜ்மென்ட் நம்ம வந்து பண்ணணுன்ற போது, இந்த மாரி இடங்கள் பிசினஸ்ல எங்கெல்லாம் இருக்கோ, அந்த இடங்கள நம்ம என்ன பண்ண போறோம்? ஐடென்டிஃபை பண்ணி, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க ரெப்படிட்டிவா அதாவது திரும்ப, திரும்ப, திரும்ப ஒரே வேலைய செய்யக்கூடிய இடங்கள வந்து பிசினஸ்ல ஐடென்டிஃபை பண்ணி, அத நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆட்டோமேட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு பிசினஸ்க்கு வந்து நம்ம சொல்யூஷனா குடுத்தோம்னா, கண்டிப்பா பிசினஸ் வந்து குரோ ஆகும். இப்ப நீங்க ப்ரீவியஸா பார்த்த 2 பிசினஸுமே பாருங்க. அது ஒரு ஏஜ் ஸ்கில் டெவலப்மென்ட்டா இருக்கலாம். இல்ல வந்து ஒரு கார் கம்பெனி. நம்ம வந்து ஒரு கார் வந்து டெஸ்ட் டிரைவ் புக் பண்ணோம். ஸோ 2மே பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி தே நோ த வேல்யூ ஆஃப் த டைம். ஓகே. ஸோ அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கு டிலே பண்ணல ஃபர்ஸ்ட் கஸ்டமருக்கு. ஓகே. ஸோ இம்மீடியட் ரெஸ்பான்ஸ் குடுக்க முடியுது பிகாஸ் தே ஹேவ் ஆட்டோமேட்டட் இட். ஓகே. ஸோ ஒரு ஆட்டோமேஷன வச்சு அவங்களால வந்து இம்மீடியட் ரெஸ்பான்ஸ் குடுக்கறனால, அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்காங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரைட்? எந்த பிசினஸ்லயுமே வந்து சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஹவ் டுடேஸ் பிசினஸஸ் இஸ் ஹேப்பனிங் ஃபர்ஸ்ட். ஸோ இன்னைக்கு இருக்கிற பிசினஸுக்கு வந்து தே நோ த வேல்யூ ஆஃப் டைம் ஃபர்ஸ்ட். ஓகேயா? டைமோட வேல்யூ அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க வந்து இந்த டைம கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணி, பிசினஸ் உடைய குரோத்துக்கு வந்து அவங்க அந்த டைம யூஸ் பண்றனால, சக்சஸ் ஆன பிளேஸஸ்க்கு ரீச் பண்ண முடியுது. பட் இந்த மாதிரி பிசினஸ்க்கு வந்து குரோத் அண்ட் சக்சஸ் குடுக்குறது வந்து இட்ஸ் வெரி ஹார்ட் ரைட்? ஸோ பிகாஸ் நம்ம வந்து வி ஹேவ் டு ஹேவ் அ வெல் பிளான்டு டே. இந்த குரோத்துக்கு இந்த மாதிரியான அட்வான்ஸ்மென்ட், பிசினஸ் அட்வான்ஸ்மென்ட்க்கு நம்ம வர்றதுக்கு என்னெல்லாம் வந்து நம்ம ப்ரீவியஸா வந்து கடந்து வந்திருக்கோம். ஸோ முதல்ல வந்துட்டு பிசினஸ்ல வந்து கண்டிப்பா வந்து மிஸ்டேக்ஸ் மேக் பண்ணியிருக்கலாம் அவங்க. ட்ரெடிஷனல் வேயா பண்ணும்போது நெறைய மிஸ்டேக்ஸ் மேக் பண்ணியிருக்கலாம். கரெக்ட்டா? ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு பழமொழி கூட பார்த்திருக்கோம் ரைட்? ஸோ அம் நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன்னு சொல்லுவாங்க. நம்முடைய தேவைகள் ஓகே. நம்மளோட நெசசிட்டீஸ் தான் நம்மளுக்கு என்ன ஆகுது? நம்மளுக்கு அடுத்தடுத்து குரோத் அண்ட் சக்சஸ்க்கு நம்ம வந்து மூவ் பண்ற மாரி டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மென்ட்டும் நமக்கு வருது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இப்போ நீங்க பார்த்த இந்த பிசினஸ் 2மே வந்து இன்னைக்கு இருக்கிற பிசினஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்திருக்கோம். பட் இந்த மாதிரியான லெவல் ஆஃப் பிசினஸ்க்கு நம்ம வர்றதுக்கு முன்னாடி, நம்ம வந்து ஒரு சில கைண்ட் ஆஃப் ஹர்டில்ஸ கிராஸ் பண்ணியிருக்கு பிசினஸ். ட்ரெடிஷனல் வேல பண்ணும்போது அவங்களுக்கு என்னலாம் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்துச்சு? அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பா புரியணும். அப்பதான் நம்மளுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற பிசினஸ் குரோத்துக்கு என்னெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு சேல்ஸ் ஃபோர்ஸ்ல நமக்கு வொர்க் பண்ணும்போது கூட, நம்ம வந்து படிக்கும்போது கூட நமக்கு புரியும். ஓகே, எதுக்காக நம்ம இதெல்லாம் படிக்கிறோம் அப்படிங்கிற கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் நெக்ஸ்ட் வீடியோலனா,
ட்ரெடிஷ்னல் வேஸ் ஆஃப் பிசினஸஸ்ல வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ஒரு சின்ன ஷார்ட் வீடியோவா நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க போறோம். ஓகே. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோல உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இன்னைக்கு இருக்கிற பிசினஸ் நடக்குது அப்படிங்கிற கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லெட் அஸ் மீட் தி நெக்ஸ்ட் வீடியோ.